அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு உருவமில்லை என்ற தலைப்பில் வாதிட வந்து அதை நிரூபிப்பதற்கு ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்காமல், இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதாரம் காட்ட தேவையில்லை என்று தலைகீழாக மாறி, பிறகு லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனைப் போல எதுவும் இல்லை, அதுதான் ஆதாரம் என்று சொல்லி அதுல ஒரு எதிர்கேள்வி கேட்டோம். அதுக்கு பதில் இல்லாம நம்ம என்னென்ன ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோமோ அதுல வெறுமனே மன முரண்டாக மறுத்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு ஆதாரத்தையாவது, இறைவனுக்கு உருவம் இல்லை, இந்த அருக்கு ஆதாரம் என்று உங்க காட்டவே இல்லை. இதை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இறைவனுக்கு உருவம் இருக்குது என்ற அந்த ஹதீஸை காட்டினேன் இல்லையா, அந்த ஹதீஸுக்கு முழுசா அர்த்தம் செஞ்சு, பண்புண்டு அர்த்தம் செஞ்சு, அவர் பண்பு வந்தது, வேற ஒரு பண்பு வந்ததுன்னு சொல்லி முழுசா அந்த இடத்தை, அந்த பாராவை வச்சு வாசி அர்த்தம் செஞ்சு காட்டணுங்க, காட்ட முடியாது. அடுத்ததாக, தஜ்ஜாலுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய கண்ணை காட்டி உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை என்று சொல்றாங்க. இதுக்கு அவங்க என்ன செய்யற, ரெண்டு அர்த்தம் தான் இருக்க முடியும். ஒன்னு ரெண்டு கண்ணு ஊனம்ன்ற அர்த்தம் இருக்க முடியும், அல்லது ரெண்டு கண்ணு நல்லதுன்னு அர்த்தம் இருக்க முடியும். மூணாவது அர்த்தம் அது கிடையாது. உங்கள் இறைவன் ஊனம் உள்ளவன் இல்ல, ஒரு கண் ஊனமானவன் இல்ல அப்படின்னு சொன்னா இரண்டில் ஒரு அர்த்தம் தான் அதுக்கு இருக்கும், மூணாவது ஒரு அர்த்தம் இருக்காது. ரெண்டையுமே அவர் மறுத்துட்டார். ரெண்டு கண்ணு ஊனமானவன்கிறதும் கிடையாது, ரெண்டு கண்ணு நல்லா இருக்குங்க அர்த்தம் கிடையாதுன்னு. என்னதான் அர்த்தம் அதுக்கு? உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை என்பதனுடைய அர்த்தம் என்ன? அது எப்படி மக்களை குழப்பும்? தஜ்ஜால் இறைவன் எப்படி குழப்பும்? அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்து, ஈசா நபி அவர்கள் எல்லா தஜ்ஜாலை போல நிறைய அற்புதங்கள்லாம் கொடுக்கப்பட்டாங்களே, ரெண்டு கண்ணு நல்லா உள்ள ஆளும் அற்புதம் செஞ்சிருக்காங்களே அப்படின்னாங்க. அவர் அல்லாண்டு வாதி இல்ல, அல்லாண்டு வாதிடவனாவும் இருப்பது அங்க டாபிக். ஈசா நபி தன்னை அல்லாண்டு வாதிட்டாங்களா? இவன் அல்லாண்டு வாதிடுறான். அப்படி வாதிடக்கூடிய ஒருத்தன் வரவே மாட்டான். இந்த மாதிரி ஆற்றலும் கொடுக்கப்பட்டு நான் தான் இறைவன் என்று ஒருத்தன் வாதிடுவான் என்று சொன்னால் அது அல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல வேண்டும். தஜ்ஜால் வருவான் என்று தான் சொன்னார்களே தவிர வேற யாரையும் சொல்லல, அதுவும் முடிந்து விட்டது. அடுத்தபடியாக, அந்த ஒரு சஹாபி சொல்வாரு, ஒரு யூதர் சொல்வார்ல, பாதிரியாரு ஒரு வரல மரத்தை வச்சுக்கிறான், ஒரு வரல மலை, இதை சொன்ன உடனே அதான் பூமியை ஒரு வரல வச்சு விட்டானே, அப்புறமேலே மலையை ஒரு வரல இதுக்கு வைக்கணும், பூமியை வச்சு அதுவும் சேர்ந்து அடங்கிருமே என்கிற மாதிரியான ஒரு கேள்வி அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகாரம் செய்ததை அதை ஒரு கிண்டல் பண்ற விதமாக நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச தெரியாம அல்லது ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது திருத்த தெரியாம இருந்துட்டாங்க என்கிற மாதிரி ஒரு கருத்தை விதைத்தார்கள். அவங்களுக்கு குர்ஆனை பற்றியோ அது மாதிரி ஹதீஸ்ல இது மாதிரி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பற்றியோ நாலேஜ் இல்லாதனால இந்த மாதிரிலாம் பேச முடிகிறது. அல்லாஹ்வே குர்ஆன்ல பல வசனங்கள் நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்காக தேடி எடுத்தால் அவ்வளவு கிடைக்கிறது. குர்ஆன்ல ஹதீஸ்ல அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்வதாக இருந்தால், இந்த பூமி உலகத்தில் அழிக்கும் போது அல்லாஹ் சொல்றான், சுஹமிலத்தில் அர்து வல் ஜிபாலு, இந்த பூமி தூக்கப்படும், மலைகளும் தூக்கப்படும். ரெண்டையும் தூக்கணும், பூமியை தூக்கணும், மழை வந்துருமே. இதே மாதிரி கேட்கலாம்ல, இதே மாதிரி அந்த அவர் சொல்ல தெரியாம சொல்லிவிட்டாருங்கறீங்கள, அல்லாஹ்வும் சொல்ல தெரியாம சொல்லிவிட்டானா? சுஹமிலத்தில் அர்து, பூமியை தூக்கப்படும், ஒல் ஜிபாலு, மலையும் தூக்கப்படும், துக்கத்தா தக்கத்தம் வாஹிதா, ஒரேடியா பொடி பொடியா இடிக்கப்படும் அப்படின்னு சொல்றானே. இன்ன அருள் அமானத்தால சமாவாத்தி உள்ளர்லி, இந்த அமானிதத்தை பூமிக்கு வைத்தோம், வானத்துக்கு வைத்தோம், பூமிக்கு வைத்தோம். அப்புறம் ஒல் ஜிபாலி, ஏன் ஜிபாலு மலை பூமி தானே இருக்குது, பூமிக்கு வச்ச அமானியத்தை வச்சோம்னா எல்லாம் அடங்கி போயிரும்ல, அப்புறம் ஏன் மலைக்கு வச்சோம்னு சொல்றான்? அப்ப அது விரலத்தான் சொல்லப்படுகிறது, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்க. அந்த மூணாவது ஆதாரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி அந்த சொல்லுலையே குறை கண்டுபிடிச்சு அது தப்புங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தில் குறை கண்டுபிடிச்சு பேசின காட்சியெல்லாம் நீங்க பார்த்தீர்கள். அவங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்யறாங்க, ஒரு ஆதாரத்தை அவங்க இது வரைக்கும் வச்சாங்களான்னு பாருங்க. எல்லாம் இருக்கிற ஆதாரங்கள் மறுப்பது அவங்களுடைய வேலை. ஏன் அப்படி இல்லங்கிறாங்க? எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலாது, இறைவனுடைய கண்ணியம் குறைஞ்சிரும். இறைவனுடைய கண்ணியம் குறைஞ்சிருந்து அது யார் சொன்னா? உருவம் இருக்குன்னு சொன்னா இறைவன் கண்ணியம் குறைஞ்சிரும்ங்கிறது உங்க அபிப்பிராயமா அல்லாஹ்வுடைய அபிப்பிராயமா? அல்லாஹ் சொல்லட்டு எனக்கு உருவம் இருக்கு யாராவது சொன்னால் என் கண்ணியம் குறைந்து விடும், அல்ல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு யாராவது சொன்னால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைஞ்சிரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்ப கண்ணியம் குறைஞ்சிரும் அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் இவர்களாக நினைத்து கொண்டு இவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தவாறு ஹதீஸ்களை வளைக்கிறார்கள், இருக்கிற ஆதாரங்களை புரட்டுகிறார்கள். பதில் சொல்ல முடியாட்டாலும் ஒன்னு கிடக்க ஒண்ணு அல்லாஹ்வே கூட்டு போய் சொன்னாலும் பரவாயில்லை,
ரசூலுல்லாஹ் பேச தெரியாம பேசினாங்கன்னு சொன்னாலும் பரவாயில்லை, முரண்பாடா பேசிட்டாங்கன்னு சித்தரிச்சாலும் பரவாயில்லை. ஆனா வாயிலும் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறோம்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிற வேண்டியது, அவங்களுக்கு பேச தெரியாம பேசிட்டாங்கன்னு சொல்ல இதான் நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இவங்க எவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் அவங்க குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தில் பேசக்கூடியவர்களாக தெரியவே இல்லை. அவங்களுக்கு பிடிக்கவில்லை, அவங்களுக்கு அப்படி போடப்பட்டிருக்கிறது, அதை சொல்ல விரும்புகிறார்கள், அவ்வளவுதானே தவிர அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு பெருசா தலைப்பு போட்டு பின்னாடி போட்டு அது கூட ஒரு ஆதாரத்தை வைக்கணுமா இல்லையா? நம்ம போட்ட எழுத்தோட பெரிய எழுத்தா போட்டிருக்க அல்லாஹ் உருவமற்றவன், அப்படி போட்டுட்டு வந்தவங்களுக்கு என்னோட ஆதாரம் இல்ல என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இன்னும் சில ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது, குறைந்த நேரங்கள் இருக்கிறது, ஆதாரங்கள் அடுக்கிறதுக்கு அள்ளி போட வேண்டியது அவ்வளவு இருக்கிறது, நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை வாசிக்கிறாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கிறது. அந்த ஆயத்தை எப்படி முடியும்னு கேட்டா, சமியன் பசீரா, இறைவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான்னு அந்த ஆயத்து முடியும். இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இப்ப கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் எல்லாருக்கும் அர்த்தம் விளங்குகிறது, பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாருக்கும் அர்த்தம் விளங்குகிறது. ஆனாலும் இந்த மாதிரி சில பேரு பார்க்கக்கூடியவனா காது இருக்குன்னு விளங்கிறாதீங்க, கேட்கக்கூடியவனா கண்ணு இருக்குன்னு விளங்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஆட்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் சமியாக இருக்கிறான்னு சொல்லும் போது இங்க கொண்டு வைக்கிறாங்க கைய. அல்லாஹ் சமியா இருக்கிறான், அல்லாஹ் பசீரா இருக்கிறான், கேட்கிறவனா இருக்கிறான்னு சொல்லும்போது காதுல கொண்டு கைய வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யலவு இப்ஹாமஹு அலா உதுனிஹி, தம்முடைய கட்ட விரல காதுல கொண்டே வைத்து அல்லாஹ் சமியாக, சமீனா கேட்பவனாக, இந்த கேட்பவனா இப்படி காட்டி சொல்றாங்க, இதே காட்டணும் தேவையில்லாம இதை காட்டாட்டியே விளங்குமே, கேட்கக்கூடியவனா இருக்கிறான் என்பதற்கு யாராவது இப்படி பேசுவாங்களா? நம்மளே ஒரு ஆள் கேட்கக்கூடியவனா இருக்காருன்னு சொல்லும் பொழுது கேட்கக்கூடியவனா இருக்கான்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வை நீங்க சரியா மக்கள் புரிஞ்சுக்கிறேன்னு, அல்லாஹ் கேட்கக்கூடிய காது இருக்கிறது, பார்க்கக்கூடிய கண்ணு இருக்கிறது, நம்மள மாதிரி இல்லை, ஆனா நம்ம கண்ணு மாதிரி இல்லை, நம்ம காது மாதிரி இல்லை, ஆனா காது இருக்கிறது. அதை காட்டுறதுக்கு தான் தன்னுடைய காதை காட்டி அல்லாஹ் சமியாக கேட்பவனாக இருக்கிறான், தன்னுடைய கண்ணை காட்டி அல்லாஹ் பசீரா இருக்கிறான் அப்படின்னு கண்ணை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இது எதை காட்டுகிறது? ஏன் இப்படி காட்ட வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சும்மா சொல்லலாமே என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இது ஒரு அடுத்த நாலாவதாக வைக்கக்கூடிய ஆதாரம். மேலும் நபிகள் நாயகம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இப்லீஸை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய ரெண்டு கையால் யாரை படைத்திருக்கிறேனோ அவருக்கு நீ சஜிதா செய்ய மறுப்பது ஏன்? அதாவது அல்லாஹ்வுடைய கை என்ற வார்த்தை குர்ஆன்ல நிறைய வந்திருக்கிறது. சில இடங்களில் கை என்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது, சில இடங்களில் ஆற்றல், பவர், சக்தி என்ற இடத்தில் வந்திருக்கிறது. அந்த இடங்கள்ல நம்ம சக்தியின பொருள் கொடுத்துருவோம், ஆனா சில இடங்கள்ல கைங்கிற அர்த்தத்திலே வந்திருக்கிறது. அது மாதிரியான இடங்கள்ல இது ஒரு இடம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்துட்டான் இல்லையா? அவனை நோக்கி கேட்கும் பொழுது லிமா மா மனாக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய, என்னுடைய ரெண்டு கையால் யாரை படைத்திருக்கிறேனோ அவருக்கு சஜிதா செய்ய நீ ஏன் மறுக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த இடத்துல ஆற்றலால் சொல்ல முடியுமா? ஆற்றலால் தான் இப்லீஸும் படைக்கப்பட்டான், எல்லாரும் படைக்கப்பட்டது அதனாலதான், எல்லாருமே அல்லாஹ்வுடைய ஆற்றலால் தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் கையினாலே ஸ்பெஷலா படைத்ததற்கு தான் என்ன செய்யறான்? அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க, அந்த விளக்கத்துக்கு மறுப்பணம் இருக்கிறது. இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? அதை எடுத்து காட்டுகிறான், இப்படி இந்த கை முக்கியம் என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி இது தொடர்பாக புகாரியில வருகிறது. எல்லா மக்களும் கியாமத் நாள் நிற்கும் பொழுது அந்த அமளியை அந்த கஷ்டங்களையும் தாங்க முடியாமல் ஒவ்வொருத்தையா போவாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் மக்கள் என்ன பேசுவாங்கன்னா, ஆதமும் அந்த அபுல் பஷரி, நீங்க மனித குலத்துக்கு தந்தையாக இருக்கிறீர்கள், ஹலகல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் உங்களை தன் கையால் படைத்தான். ஆற்றலால் படைத்தான் வருமா? ஆற்றலால் படைத்தான் நம்ம அம்புட்டு பேரையும் தான் படைச்சான், நம்ம எல்லாரையும் ஆற்றலால் தான் படைச்சிருக்கிறோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிட்டு போய் சொல்றாங்க, ஆதமே எங்களை மாதிரி உன்னைய படைக்கல, உன்னைய தன் கையால் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வும் குர்ஆன்ல என் கையால் படைத்தேன்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம எல்லாரும் போய் மஹ்ஷர் மைதானத்துல